ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரியர் அசிஸ் தமிழ் அஃபிஷியல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹிமாச்சல் பிரதேஷ் ராஜசயன் ஆயோக்ல இருந்து நோட்டிபிகேஷன் 2026 அண்ட் 27 வந்திருக்கு. இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல சொல்ல போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து ஜாப்காக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இந்த கொஸ்டின்ஸ் பத்தின டீடைல்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். கொஞ்சம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் ராஜசயன் ஆயோக்ல என்ன ஜாப்ன்றதை நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு தான். நம்ம தமிழ்நாடு டிஎன்பிஎஸ்சி மாதிரி தான் கவர்மெண்ட் ஜாப் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணி கேண்டிடேட்டை செலக்ட் பண்றாங்க இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்ல. சோ இதுல என்ன ஜாப்னு பாத்தீங்கன்னா, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சூப்பர்வைசர், நெக்ஸ்ட் ரோட் அண்ட் பிரிட்ஜஸ்லாம் எப்படி ரெடி பண்றது, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் நீங்க செக் பண்ற இது, சைட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும், கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் பண்றவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு இதுல என்ன ஜாப்ன்றதை உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் ராஜசயன் ஆயோக்ல. இப்போ கிளியரா உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் பார்க்க போறது போஸ்டோட நேம். போஸ்ட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரெயினி ஜூனியர் இன்ஜினியர். ஓகேவா? அடுத்தது பெர்மனன்ட் ஜாபா இல்லனா ட்ரைனிங்கான ஜாபான்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கும். இது வந்து பெர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ட்ரெயினியா தான் ஜாயின் ஆவீங்க. உங்களுக்கு அப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக என்ன ஆகும்னா லேட்டரா அவங்கள பெர்மனன்ட்டா சூஸ் பண்ணிடுவாங்க. லேட்டரா பெர்மனன்ட்டாக சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ அதனால ட்ரெயினி தானன்னு சொல்லிட்டு இந்த சான்சஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை வந்து பெர்மனன்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அடுத்தது வேகன்சி. வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ட்ரெயினி ஜூனியர் இன்ஜினியருக்கு வந்து 149 வேகன்சிஸ் இருக்கு. செப்பரேட்டா ஒரு கேட்டகரியை பொறுத்துமே வேகன்சி செப்பரேட்டா போட்டிருக்காங்க. ஜெனரல் கேட்டகரியா இருந்தீங்கன்னா 55 வேகன்சிஸ் இருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருந்தீங்கன்னா 19 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்சி கேட்டகரினா 30 வேகன்சிஸ் இருக்கு. ஓபிசி கேட்டகரியில வந்து 25 வேகன்சிஸ் இருக்கு. ஓபிசிலேயே வந்து பிபிஎல் கேட்டகரினா 5 இருக்கு. எஸ்டிலேயே பாத்தீங்கன்னா யூஆர் கேட்டகரியில இருந்தா 5 வேகன்சிஸ் இருக்கு. எஸ்டிலே பிபிஎல் கேட்டகரியில இருந்தா 2 வேகன்சிஸ் இருக்கு. சோ டோட்டலா பாத்தீங்கன்னா 149 வேகன்சிஸ் இருக்கு. இது salary. ஜூனியர் இன்ஜினியர் சிவில் ஜாப் ட்ரைனிங் salary பாத்தீங்கன்னா 23,500. குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து 10th கம்பல்சரி நீங்க படிச்சிருக்கணும். படிச்சிருந்தா மட்டும் பத்தாது, 10th நீங்க பாஸ் ஆயிருக்கணும். பிளஸ் இது கூட நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா ஃபுல் டைம் டிப்ளோமா இன் சிவில் இன்ஜினியரிங் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். ஆர் சிவில்ல பிஇ பிடெக் நீங்க படிச்சிருந்தாலும் இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஏஐசிடிஇல யூஜிசி அப்ரூவ்டு காலேஜா இருந்தீங்கனாலும் நீங்க எலிஜிபிள் தான் இந்த வேகன்சிக்கு. அதே மாதிரி நீங்க படிச்ச டிப்ளோமா வந்து கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டா இருக்கணும். ஹிமாச்சல் பிரதேஷ் கேண்டிடேட்ஸே வந்து இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா ஹிமாச்சலோட கல்ச்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஹிமாச்சலோட லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த கண்டிஷன்ஸ். மத்த அதர் ஸ்டேட்ல இருக்கவங்களுக்கு இந்த கண்டிஷன்ஸ் கிடையாது. என்ன கண்டிஷன்ஸ் கிடையாதுன்னா இந்த கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜ் கண்டிஷன்ஸ் மட்டும் தான் கிடையாது. பட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து எல்லாருக்குமே சேம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் தான். ஃபீஸ், அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா எல்லா கேண்டிடேட்ஸ்க்குமே வந்து கேட்டகரிஸ்க்குமே வந்து 800 rupees அப்ளிகேஷன்ஸ் ஃபீஸ். ஒருவேளை நீங்க வந்து இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அதுல ஏதாவது உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா 100 rupees பே பண்ணி நீங்க அந்த ஃபார்மை வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஏஜ் லிமிட். ஏஜ் லிமிட் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. 18 இயர்ஸ்ல இருந்து 45 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. அது எந்தெந்த கேண்டிடேட்ஸ்க்கு நான் சொல்லிடுறேன். எஸ்சி ஆர் எஸ்டி, அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஆர் பர்சன்ஸ் வித் டிசேபிலிட்டிஸ், இவங்க எல்லாருக்குமே வந்து எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் நீங்க இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்லயே நீங்க பிறந்து வளர்ந்துருப்பீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ட்ரா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்கு. அடுத்தது செலக்ஷன்ஸ் ப்ராசஸ். செலக்ஷன்ஸ் ப்ராசஸ் வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ரிட்டன் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் நடக்கலாம். மொத்தம் டோட்டலாக 120 மார்க்ஸ்க்கு 1.5 hours உங்களுக்கு டியூரேஷன்ஸில் நடக்கும். இதுக்கு நெக்ஸ்ட் சிலபஸ் என்னன்னு பார்த்துக்கோங்க. சிலபஸ் என்னன்னா ஜென்ரல் நாலேஜ் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் இல்லைனா கரண்ட் அஃபேர்ஸ் ஒன்று இருக்கும். நெக்ஸ்ட் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ரீசனிங், சோஷியல் சயின்ஸ், ஜென்ரல் இங்கிலீஷ் அண்ட் ஜென்ரல் ஹிந்தி இருக்கும். மெட்ரிகுலேஷன் ஸ்டாண்டர்ட் பேஸ் படி தான் இது எல்லாமே இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 120 மார்க்ஸ்க்கு வந்து நீங்க இந்த ஸ்கிரீனிங் டெஸ்ட் நடக்கும். இதுக்கு நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தது என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அதுல மார்க், அந்த மார்க்ல எவ்வளவு எடுக்கிறீங்களோ அந்த மார்க்கை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இந்த மெரிட் லிஸ்ட்ல உங்க நேம் இருந்துச்சுன்னா
உங்களை நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு கூப்பிடுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்ல என்னென்னலாம் நீங்க ஒரிஜினல்ஸ் நீங்க என்னென்ன எடுத்துட்டு போகணும்னா 10th ஒரிஜினல்ஸ் எடுத்துட்டு போகணும். ஒருவேளை நீங்க 12th படிச்சிருந்தீங்கன்னா 12th ஒரிஜினல்ஸ் நீங்க எடுத்துட்டு போகணும். டிப்ளமா படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமா சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துட்டு போகணும். பிஇ ஆர் பிடெக் நீங்க அதாவது டிப்ளமால பிஇ ஆர் பிடெக் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா அதோட சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துட்டு போகலாம். இல்ல பிஇ பிடெக்ல சிவில் நீங்க படிச்சிருந்தாலும் அதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் நீங்க எடுத்துட்டு போகலாம். அதே மாதிரி நீங்க என்ன கேட்டகரியில வரீங்க, எஸ்சி கேட்டகரியில வரீங்களா இல்ல ஜெனரல் கேட்டகரியில வரீங்களா, இதுல எந்த கேட்டகரியில நீங்க வரீங்களோ அந்த கேட்டகரியான சர்டிபிகேட் கம்பல்சரி நீங்க எடுத்துட்டு போகணும். இது எல்லாமே வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் இது நெக்ஸ்ட் வந்து ஃபைனல் செக் நடக்கும். ஃபைனல் செக்ல வந்து ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அங்கேயே உங்களை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இல்ல ஒருவேளை நீங்க எல்லாத்துலயுமே கிளாரிஃபை பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஓவராலா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ஃபைனல் லிஸ்ட்லயும் உங்க நேம் இருந்துச்சுன்னா ஜாப்க்கான ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு கொடுப்பாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சா? அடுத்தது அப்ளிகேஷன் ஸ்டார்ட். அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 10th of April 2026 at 10 AM இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷனோட எண்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 2nd of May 2026 11:59 PM ஓட அப்ளிகேஷன் எண்டிங் டேட் முடியுது. இந்த ஹிமாச்சல் பிரதேஷ் ராஜச்சயன் ஆயோக் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு கிளியரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து நீங்க ஏதாவது என்கிட்ட கொஸ்டின்ஸ் ஒரு டவுட்ஸ் நீங்க ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றேன். சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.